உலகத்துல அழிச்சு நாசமாக்குறது கண்டு அன்றைக்கே இவங்க போட்ட திட்டத்துல இவங்களுக்கு கைகூடினது தான் இந்த ஷியாக்கள். அப்துல்லா இப்னு சபா என்ற ஒரு யூதர் யமனுடைய கனாவுல இருந்து இஸ்லாமிய வேடம் போட்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல மதீனாக்குள்ள வர வந்து மதீனாவுல ஒரு புரட்சி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் சிறந்தவர், உஸ்மானுக்கு முன்னால அலிக்கு கிலாபத் போயிருக்கணும். இப்படியாக யாருக்கிட்ட? சஹாபாக்கள் கிட்ட இல்ல. மார்க்க அறிவு மிக உயர்வான நிலைமையில் உள்ள மக்கள்கிட்ட இல்ல. மிச்ச தொங்கல் இருந்துதான் இவங்களோட முயற்சி அன்றைக்கும் நடந்துச்சு, இன்றைக்கும் நடக்குது. ஆகவே அறிவுல கீழ்மட்டத்துல வறுமையுடைய போட்டுல யாரெல்லாம் வாழ்றாங்களோ இவர்களுக்கிட்ட போய் ஒரு புரட்சிக்குரிய பேசுறது, ஒரு 10-100 பேர் சேர்த்துக் கொள்றது, அதுக்கு மேலால அவங்களுக்கு ஒரு பல கொண்டு தயாரித்துக் கொள்வது, இப்படியாக நடந்து அதுக்கு பின்னால சொன்னார் அபூபக்கர் உமருக்கு முன்னால ஹிலாபத் அலிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். முதலாவது உஸ்மானுக்கு முன்னால் இருந்தார், அதுக்கு பின்னால சொன்னார் முதலாவது ஹிலாபத் ஹஜ்ரத் அலிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். இந்த பேச்சு தான் தொடராக இப்படி இப்படி பேசப்பட்டு கடைசியா இவர் சொன்னார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. கவாரிஜிகளால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த பின்னால சொன்னார் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெய்வீக சக்தி இருக்குது, மறைவான அறிவு இருக்குது, அல்லாஹ்வின் ஒரு அவதாரமாக துன்யால இருக்கிறார், நபியை விட மேலானவர், இப்படி எல்லாம் கழிச்சாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு இவனுக்கிட்ட விசாரிச்சா இவன் பயப்படாம சொல்றான் அதற்கு அலிட முன்னுக்கால நான் அப்படி சொன்னேன் தான். அதுவே நாடு கடத்தினான். இவன் போய் குடியமர்ந்தது ஈரான்ல. எங்க? ஈரான்ல. அதற்கு உமர் காலத்துல கைப்பற்றப்பட்ட பூமி. அங்க இவன் கிளர்ச்சி எப்படி உண்டாக்கினான்டா, ஈரானுடைய அரச பரம்பரை இருந்துச்சு ஆரம்பத்தில் இருந்து மஜூசியர். இந்த மஜூசியருடைய அரச பரம்பரையில ஷாஹின் ஷா என்று சொல்லப்படக்கூடிய அவருக்கு சொல்லப்படும் அரசர்களுக்கெல்லாம் அரசருக்கு எஸ்தகிருடைய அப்பா இவர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு தான் கடிதம் எழுதினார் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு. ஹஜ்ரத் ஆசிப் பின் அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை எடுத்து கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்க அவன் அப்படியே சுருட்டி அடித்தான் மூஞ்சில, சுருட்டி அடித்தான் மூஞ்சில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மஸ்தகல்லாஹு முல்கஹு கமா மஸ்தக ரிசாலதி, எப்படி என்னுடைய கடிதத்தை அவன் கசக்கினானோ அது மாதிரி இவனுடைய ஆட்சியை எல்லாம் கசக்குவானா. முதலாவது இந்த ஜெஸ்தகிருடைய அப்பா அந்த அரசர் இருக்கிறாரு, அவருடைய மகன் பாப்பாவை கொண்டுட்டு அரசாட்சிக்கு வந்தார். அதுக்கு பின்னால தவறுகளா ஒரு நஞ்ச குடிச்சு மகனும் செத்து மடிஞ்சான். அதுக்கு பின்னால மகள்மார் ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த ஜெஸ்தகிருடைய அப்பாவுடைய ஆட்சி வேற புள்ள எஸ்தகிரத்துக்கு கிடைக்குது. எஸ்தகிரனுடைய காலத்துலதான் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை போய் அந்த ஈரான ஈராக்க எல்லாம் முழுமையா வெற்றி கொள்ளுது. இப்ப இவன் போய் என்ன சொன்னாங்கன்னா எஸ்தகிரு உடைய பரம்பரையில தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார். யாரு போய் சொல்றது? யாரு போய் சொல்றது? அப்துல்லா இப்னு சபா. எந்த அப்துல்லா இப்னு சபாவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நாடு கடத்தினாங்களோ அவன் என்ன சொல்றான், எஸ்தகிருடைய பரம்பரையில தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர போறாங்க. ஏனென்றா இந்த யூதர்கள் அண்டையிலிருந்து பெரிய நுணுக்குசாலிகள். எஸ்தகிருடைய
ஒரு மகள் கைதியா பிடிக்கப்பட்டிருந்தான். நல்லா விளங்குங்க, கவனமா கேளுங்க, நல்ல விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. எஸ்தகிரதுடைய ஒரு மகள் முஸ்லிம்கள் ஈரானை கைப்பற்றும் பொழுது கைதியா பிடிக்கப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிமைய ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அன்பளிப்பு செய்தார். யாருக்கு அன்பளிப்பு செய்தது? ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை உரிமை விட்டு திருமணம் செய்தார். உரிமை விட்டு திருமணம் செய்தார். இப்ப ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பித்தளும் இந்த ஈரானுடைய எஸ்தகிரதுடைய பிள்ளையிலிருந்து வருது. இது எனக்கு தெரியும். இது அங்க போய் பரப்பினா இந்த எஸ்தகிரதுடைய பரம்பரையில தான் மஹ்தி என்றவர் வருவார். திரும்பவும் இந்த பூமியை எல்லாம் மீட்டெடுப்பார். யாருக்கிட்ட இருந்து மீட்கிறது? யாருக்கிட்ட இருந்து? முஸ்லிம்கள் இருந்து. விளங்குறீங்களா? இந்த பூமி எல்லாம் மீட்கப்படும். இந்த மஜூசியத்துடைய ஆட்சி அங்கு அமைக்கிறது தான் இவர்களுடைய நோக்கமே ஒழிய இவர்களுக்கு நபியுடைய குடும்பத்தோட அன்பும் இல்லை,